சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது சிவலிங்க பூஜையின் பயன். சௌனகாதி முனிவர்கள் சூத புராணிகரை நமஸ்கரித்து சுவாமி சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு உபதேசித்த சிவபெருமானின் கிரியா யோகம் மற்றும் பூஜையின் பலன்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினர். கிரியா யோகம் என்றால் என்ன? மனதை முழுமையாக பரமசிவன் பால் செலுத்துவது ஞான யோகம். பரமசிவத்தின் வெளிப்பாடான அர்ச்சனை, பூஜை முதலிய உபச்சாரங்களை செய்வது கிரியா யோகம். சிவாலயம் மற்றும் லிங்க பிரதிஷ்டையின் சிறப்புகள். சிவாலயம் கட்டுதல். கருங்கல், மரம், பொன், வெள்ளி, உலோகம் அல்லது மண்ணால் சிவாலயம் கட்டுவிப்பவன் மற்றும் அதில் லிங்க பிரதிஷ்டை செய்பவன் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு தனது வம்சத்தின் 100 தலைமுறை பிதுர்களையும் சிவலோகத்தில் ஆனந்தமாக வாழ வைப்பான். முனிவர்களே, பூர்வத்தில் பிரம்மதேவன் யமனிடம் சிவனியே பரம்பொருள் என்று உணர்ந்து சரணடைந்த பக்தர்களையோ, சிவா, மகாதேவா, சங்கரா, நீலகண்டா என்று எப்போதும் துதிப்போரையோ, நித்திய நைமித்திக பூஜை செய்பவர்களையோ, சிவாலயத்தை சுத்தம் செய்வோரையோ அல்லது அவர்களின் வம்சத்தையோ நீ தண்டிக்க கூடாது. அவர்கள் சிவகணங்களுக்கு சமமானவர்கள் என்று கட்டளையிட்டார். சிவலிங்க பிரதிஷ்டை செய்து முறைப்படி பூஜை செய்தவன் தன் மனதில் விரும்பிய கோரிக்கைகள் எல்லாம் சந்தேகமில்லாமல் சித்திக்க பெறுவான். தேவர்களால் அர்ச்சிப்பதற்கு உரிய சிவலிங்கத்தை தேன், பால், நெய், தயிர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்வதால் சகல சித்திகளும் பாவ விமோச்சனமும் கிடைக்கும். பசுவின் பாலாலும் நெய்யினாலும் அபிஷேகம் செய்தால் அனைத்து கிருபைகளும் ஞான விருத்தியும் நவகிரகங்களின் அனுகூலமும் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் செய்யும் நெய் அபிஷேகம் அஞ்ஞானத்தால் செய்த பாவங்களை உடனே போக்கும். சந்தனம், குங்குமப்பூ, அகில், கற்பூரம், சாம்பிராணி ஆகியவற்றால் தூபதீபோபாசனை செய்வதும் மனோகரமான மலர்களால் அர்ச்சிப்பதும் நல்லது. தாமரை, வில்வபத்திரம், நீலோத்பலம், மல்லிகை, அரளி, கொன்றை, துளசி, அகத்திப்பூ, முல்லை ஆகியவை சிவபெருமானுக்கு உகந்தவை. மலர்கள் கிடைக்காத போது அருகம்புல், கரிசலாங்கண்ணி, வன்னி இலை ஆகியவற்றை கொண்டும் பூஜிக்கலாம். தாழை மலரால் சிவபெருமானை அர்ச்சிக்க கூடாது. சிவபெருமானை எப்பொழுதும் நெய்யினாலும் பாலினாலும் அபிஷேகம் செய்தவனுக்கு உலகில் யாவும் நன்மையாகவே அமையும். இதற்கு உதாரணமாக ஒரு பூர்வ சரிதத்தை சொல்கிறேன். சொர்க்கலோகத்தில் அளவற்ற காந்தியுடனும் அழகையுடனும் வாழ்ந்து வந்த சுமதி என்பவளிடம் அப்சரசான கௌதமி, உனக்கு எப்படிப்பட்ட தவம் அல்லது யாகத்தால் இந்த சிறப்பு கிடைத்தது என்று கேட்டாள். அதற்கு சுமதி, என் கணவர் புஷ்ணன் சிவபெருமானை குறித்து அநேக யாகங்களை செய்து மனதாலும் வாக்காலும் சிவலிங்கத்தை பூஜித்தார். அந்த யாகத்தில் நவரத்தினங்கள், வாசனை பொருட்கள், நெய் அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்களை சிவார்ப்பணம் செய்ததால்தான் எங்களுக்கு இத்தகைய திவ்ய தேக காந்தியும் ஸ்வர்க்கபோகமும் கிடைத்தன என்று பதிலளித்தார். இவ்வாறு தினமும் லிங்கமூர்த்தத்தில் பூஜிப்பவன் அப்சரஸ் கணங்களால் வணங்கப்பட்டு சிவலோக வாசியாவான். அவனுக்கு ஒரு காலத்தில் உலகத்திலே பிறவியுண்டாயினும் பேரரசனாய் பெருஞ்செல்வத்துடன் ஏக சக்கராதிபதியாய் கிரமமாக முக்தி அடைவான். சுகந்தமான மலர்களாலும் சுகந்த கற்பூர சந்தனங்களாலும் பரிசுத்தமான ஜலத்தினாலும் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை அபிஷேகம் செய்து பட்டு துணியினாலோ பருத்தியினாலாவது நெய்யப்பட்ட ஆடையை தரித்து மனோகரமான ருசியுள்ள விரும்பத்தக்க பக்ஷணங்களையும் சிறந்தவையான பல வகை பழங்களையும் ஸ்வர்ண பாத்திரத்தில் வைத்து நிவேதனம் செய்து ஸ்வர்ணம், நவரத்தினம் முதலியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஒரு பிராமணனை சிவபெருமானாகவே பாவித்து சர்வாய வியக்த ரூபாய நம் நாதஸ்மை என்று சொல்லிக்கொண்டு சிவார்ப்பணம் செய்த பொருள்களில் சிலவற்றை அந்த வேதியனுக்கு கொடுக்க வேண்டும். சங்கராந்தி, விஷு, உத்தராயணம், தக்ஷிணாயனம், கிரகண காலம், பௌர்ணமி, அமாவாசை, சதுர்தசி, அஷ்டமி போன்ற புண்ணிய தினங்களில் செய்யப்படும் நைமித்திக பூஜையானது நித்திய பூஜையை விட 1000 மடங்கு அதிக பலனை தரும். இது சிவபெருமானாலேயே கூறப்பட்டது. இவ்வாறு புராணிகர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு கூறினார்.
சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.